Hello everybody, nice to see you all again. Okay, today we are going to look at how to use present continuous tense in English. எல்லோருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது present continuous tense எப்படி பாவிக்கிறது. There are 15 tenses in English, almost. ஒரு 15 டென்சஸ் இருக்குது. ஒவ்வொன்றா நான் பார்க்க ஒரு லெசன்ஸ்லேயும் நான் உங்களுக்கு தருவேன் எப்படி அதை சரியாக யூஸ் பண்ணணும், அது எப்படி ஸ்போக்கன் இங்கிலீஷ் அதை மாற்றணும், எப்படி ரைட்டிங் செய்யணும்னு சொல்லி. Today we are going to look at how to use present continuous tense. The first tense in English. Present continuous tense. It is used when the action is happening now. இப்பொழுது ஆக்ஷன் நடக்கக்குள்ளத்தான் present continuous tense நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ரைட் அப்போ என்ன அதில் மூன்று பேர் இருப்பான். present continuous tense. Okay, in this tense there are three: am, is, are. Am is always used for I. Is used for is yet. If you are basically saying it's singular. am எப்பொழுதும் ஆங்கிலத்தில் பாவிக்கப்படுவது ஐயுடன். is பாவிக்கப்படுவது ஒருமை is it அவன் அவள் அது. are is used for you with is basically plural. பன்மைக்குத்தான் அது பாவிக்கப்படும். நீ நீங்கள் நாங்கள் அவர்கள் என்றது. அப்போ இங்கே மூன்று பேர் இருப்பாங்க. am is are. It's very simple as that. So action is happening now. Action இப்போ நடக்குது. இப்போ நீங்கள் ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறீங்க. Say like you say, okay, I am studying English now. நான் இப்பொழுது ஆங்கிலம் படித்துக் கொண்டிருக்கின்றேன். அந்த செயலில் நீங்கள் இப்போ ஈடுபட்டிருக்கிறீங்க. கிளாஸ் ரூமில் இருக்கிறீங்க. Mother is cooking now. அம்மா இப்போ சமைச்சு கொண்டிருக்கிறார். The boys are playing cricket. இப்போ விளையாண்டு கொண்டு இருக்கிறாங்க. ஸோ ஆமிசாரை யூஸ் பண்ணித்தான் ப்ரெசண்டில் நடக்கிற ஆக்ஷனை பற்றி கதைக்கணும். நீங்கள் டெக்னிக்கலாக என்ன தெரிஞ்சிருக்கணும்னு சொன்னால் வினைச்சொல்லுக்கு ஐஎன்ஜி சேர்க்கப்படும். வினைச்சொல் மீன்ஸ் ஏ verb. Verb is started with ing. பாருங்க, நம்ம சொன்ன I am studying. Mother is cooking. They are playing. So cooking, studying, playing. So very simple. am and சொன்னால் ஐக்கு தான் am வரும். வேறு யாருக்கும் ஆங்கிலத்தில் am செட் ஆவா இந்த டென்ஸில். ஓகே, இஸ் யாருக்கு வரும்? சிங்குலர் ஒருமை. யாருக்கு வரும்? பன்மை. ஸோ நீ நார்மலாக இங்கிலீஷ் கதைக்கலாம், எழுதலாம். சீன் தட் இட்ஸ் நாட் வெரி ஹார்ட். அப்போ ஸ்ட்ரக்சரை நான் பார்ப்போம். ஒன்றுமே இல்லை. செயலை செய்பவரை வாக்கியத்தின் முன்னாலிட்டு சே நான் நான் ஒரு ஆள் இந்த நேரம் ஆமிசார் தேவையில்லை. ரைட், நான் இப்போ எடுப்போம் இஸ் பாவிப்போம். ஃபாதர். ரைட், இவர் தான் செயலை செய்பவர். This is known as subject in English. அவர் என்ன செய்கிறார்? டிரைவிங். ரைட், அப்போ டிரைவ் என்றதுக்கு ஐஎன்ஜி போட்டாச்சு. இப்போ நீங்கள் ஒரு ஹெல்பிங் வேர்ப்ஸ் இல்லாத ஆங்கிலத்தில் ஒரு வாக்கியம் ஒன்று இருக்காது. எப்பொழுதும் ஆங்கிலத்தில் ஹெல்பிங் வேர்ப்ஸ் இருக்கணும். There should be helping verb. அப்போ அப்பா இப்போ தான் இந்த செயலை செஞ்சு கொண்டிருக்கிறார். என்ன செய்கிறார்? Father is driving a car. என்னத்தை டிரைவ் பண்றார்? a car. It's very simple. செயலை செய்பவர் காலம் டென்ஸ் என்று சொல்லுவாங்க, இல்லை ஹெல்பிங் verb என்று சொல்லுவாங்க. இது பல வடிவங்கள் இருக்கு. ரைட், டிரைவிங் அவர் செய்கிற செயல் verb. என்னத்தை டிரைவ் பண்றார்? கார், ஆப்ஜெக்ட். Father is driving a car. இப்போ இது எப்படி கேள்வியா மாறும்? அப்பா ஒரு கார் டிரைவ் பண்ணி கொண்டிருக்கின்றார். இப்போ அந்த செயல் அப்பா செய்கிறார்.
இது முன்னால் வந்தால் கேள்வியாகும். Is father driving a car? இப்ப இல்லை என்று சொன்னால் ஒன்றும் இல்லை. Father is not driving a car. Not driving. ஆங்கிலத்தில் வெரி சிம்பிள். பிரதான வினை சொல்லும் எனக்கு not போட்டாலே இல்லை என்று வந்துடும். Right? Father is not driving a car. Isn't father driving a car? Isn't father driving a car? So ஆங்கிலத்தில் ஒரு வாக்கியம் 4 முறைகளாக தான் மாறும், அதுக்கு மேல மாறாது. அப்பா வாகனம் ஓட்டிக்கொண்டிருக்கின்றார், ஓட்டிக்கொண்டிருக்கின்றாரா, ஓட்டிக்கொண்டிருக்கவில்லை, ஓட்டிக்கொண்டிருக்கவில்லையா. Okay? I am studying English now. நான் ஆங்கிலம் படிக்கின்றேன். Am I studying English now? நான் ஆங்கிலம் படிக்கின்றேனா? I am not. நான் ஆங்கிலம் படிக்கவில்லை. Am I not studying English? நான் படிக்கவில்லையா? Okay, the students are playing cricket at the moment. இப்பொழுது அந்த மாணவர்கள் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். எப்படி கேள்வியாகலாம்? Very simple. You just bring this R into the front side. Are the boys playing cricket at the moment? இல்லை என்று சொல்லணும், விளையாடல் நீ சொல்லணும். The boys are not playing cricket at the moment. அவர்கள் விளையாடவில்லை இந்த தருணத்தில். at the moment என்றால் இப்பொழுது. You can use like a synonyms now. Say now the fourth one is, are the boys playing the cricket now? அவர்கள் விளையாடி கொண்டிருக்கவில்லையா? So they are playing. Are they playing? They are not playing. Are they playing? வாக்கியம் கேள்வியாகும், எதிர்மறை கேள்வியாகும். அவ்வளவுதான் செய்ய இருக்கு, வேற ஒன்றுமே செய்யறதுக்கு இல்லை. That's all is simple as that. ஸோ இது நீங்கள் ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ண தேவை. இது ரொம்ப ஈஸியான விஷயம். இங்கிலீஷ் ஆங்கிலத்தை மிகவும் இலவாக கற்றுக்கொள்ளலாம். இந்த டென்ஸில் WH கொஸ்டின்ஸ் எப்படி பார்க்குறேன்னு சொல்லி நாங்கள் இன்னொரு லெசன்ஸ் வீடியோவில் நாங்கள் பார்ப்போம். ஸோ இதை உங்களுக்கு புரிஞ்சிருக்குமா நினைக்கிறேன். ஆம் ஐக்கு பாவிக்கணும், இஸ் சிங்குலருக்கு பாவிக்கணும், ப்ளூரலுக்கு பாவிக்கணும். இதுல நீங்க பேர் போடலாம், எதையுமே நீங்க போடலாம். Dogs are barking. The dog is barking. The bus is moving fast. பாருங்க, பஸ் என்ன சிங்குலர். The fan is working. எதையுமே போடலாம். போட்டு நீங்கள் அதை பாவிக்கலாம். இதனுடன் WH questions ஆட் பண்ணி பார்க்குற இன்னொரு வீடியோ நாங்கள் பார்ப்போம். ஸோ இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட லைக் பண்ணுங்கள். இந்த கிளாஸஸ் கிளம்புல எவ்வளோ செய்ய முன்னுதான் இருக்கு. நீங்கள் கிரேட் 5 to A level இங்கிலீஷ் கிளாஸஸ் ஸ்கூல் சிலபஸ் இருக்குது. ஸ்போக்கன் இங்கிலீஷ் சில்ட்ரன்ஸுக்கு இருக்குது, பெரிய ஆக்களுக்கு இருக்குது, IELTS படிப்பிக்கிறேன். ஸோ எல்லாமே இருக்குது. இதுவும் இல்லாமல் மேக்ஸ், சயின்ஸ், தமிழ், காமர்ஸ், A-level subjects எல்லாமே இருக்குது. So you can join with us and study yourself. We are just in front of the Havelock City or Mayurapadi Kovil. So thanks for being with me.